வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு KO வியூஸ் பிபி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம டே 61 கம்ப்ளீட் ரிவ்யூ எபிசோட் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு த ரிவ்யூ, எனக்கு எப்படி நான் ஒரு 4 நாள் கழித்து நேற்று கம்பேக் கொடுத்தனும், பிக் பாஸ்க்கு 60 நாள் கழித்து ஒரு கம்பேக். சூப்பராக கான்ஃப்ளிக்ஸு, அந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லோரும் சூப்பராக கான்ஃப்ளிக்ஸ் இருந்தது. அந்த கான்ஃப்ளிக்ஸை எல்லாருமே பார்த்திங்கன்னா கன்ஃபரண்ட் பண்ணாங்க. அண்ட் அந்த கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் ஒரு நியூ ஹைட்ஸுக்கு போகுது. பிகாஸ் இத்தனை நாள் எல்லாருக்குமே இங்கே ஒரு எதிர்கருத்து இருக்குங்க. எல்லாத்தின் மீதும் எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்கருத்துக்கள் இருக்குது. ஆனால் அந்த எதிர்கருத்துக்கள் எதையுமே பெரிய அளவில் இந்த லிவிங் ஹால்லையோ இல்லை பர்சன் டு பர்சனோ அவங்க கன்ஃபரண்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல அந்தமாரி பல இடங்களில் கருத்துக்களை எனக்கு ஒரு டிசெண்டிங் ஒப்பீனியன் இருக்குது. அதை நான் பதிவு பண்ண போகிறேன்னா அதை பார்வதியை தவிர்த்து பெரிய அளவில் வேறு யாரும் பண்ணதில்லை. ஆனால் பார்வதிக்கு எதிராக ஒரு சில பேர் பண்ணுவாங்க, அந்த கனி, விக்ரம், எஃப்ஜே, இவ்வளோ தான் நடக்குமே தவிர்த்து பெரிய அளவில் எல்லாருமே ஓப்பனாக போக மாட்டாங்க. ஆனால் ஆதிரை, ஐ லவ் யூ ஃபார் தட், தி கேம் சேஞ்சர். நேற்று ஆதிரை எழுந்து பேசின ஒரு பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, வெல்கம் பேக் டு பிக் பாஸ் 9. இதுதான் பிக் பாஸ். எதிர்கருத்துக்கள் எடுத்து வைக்கிறது, எல்லாரோட கேம் பிளேயும் உடைக்கிறது, கான்ஃப்ளிக் ஓப்பன் அப் ஆகணுங்க. அரோராலாம் நேற்று ஓப்பன் அப் ஆகி ஒரு ஆட்டம் ஆடினாங்க. ஆனால் அது அரோராவுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். அது யாருக்கு ப்ளஸ்ஸு யாருக்கு மைனஸு, திவ்யாவோட ஒரு கோல்முட்டி வேலை. அதுமாதிரி நேற்று நிறைய பிக் பாஸ் டீம் நேற்று ஒரு ரேஜில் இருந்தாங்க. ஏண்டா உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்தா பண்ண மாட்டீங்க, போங்கடா ஒரு 6 பேரும் போய் ஜெயிலில் கடங்கடா அப்படின்ட்டு 10 பேரும் போய் ஜெயிலில் கடங்கடா அப்படிங்கிற மாதிரி நேற்று பிக் பாஸ் டீம் எடுத்த ஒரு அதிரடியான விஷயங்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நேற்று நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பார்ப்போம் வாங்க. ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதுக்கு, அதாவது ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா அந்த அரோரா, அந்த நீங்கள் ஒரு வின்னராக இருந்தால் உங்களோட இன்னொரு பக்கம் யார் இருப்பா ஸ்டேஜில் அப்படிங்கிறத கேள்வி. ஆனால் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பேசணும். என்ன டாபிக்னால், விக்ரம் அண்ட் கனி அவங்க 2 பேர் சேர்ந்து ஆதிரையை பற்றி ஒரு சில கருத்துக்கள் வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, கனிக்கு ஆதிரை தன்னை கேள்வி கேட்குறது பிடிக்கல. நீங்கள் ஏன் இப்படி பண்ணல, நீங்கள் ஏன் இதை கேட்கல, நீங்கள் ஏன் எஃப்ஜேக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்கன்னு ஆதிரையை கனியை கேட்கும்பொழுது எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, உனக்கு அவன் உங்ககிட்ட பழகலைன்ற ஒரு பொறாமை. அதுமாதிரி விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க. அவங்களோட எக்ஸ்பிளிசிட்டான வார்த்தைகள் பொறாமை இல்லைனாலுமே அவனுக்கு உன்னை பிடிக்கல, உன்னை விட வியனாவை அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து, நீ பொறாமையில் தான் இதை பண்ணுற. அதே மாதிரி விக்ரமும் பார்த்திங்கன்னா நீ அவனை கேள்வி கேட்குற, அவனுக்கு ஒன்றும் பிடிக்கல, அவ்வளோதான். அதுபோல் ஏன் எல்லாருக்கும் எஃப்ஜேவை பிடிக்குன்னா அவன் பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற திறமையை வச்சுருக்கான் அப்படின்ட்டு மாமாவால் பார்க்குற மாதிரி கனியும் விக்ரமும் அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கனி தெரியல, விக்ரம் கண்டிப்பாக மாமா தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வியன்னா எஃப்ஜேவை ஒரு மேட்ரை க்ரியேட் பண்ணதே பார்த்திங்கன்னா விக்ரம் தான். ஆனால் வியன்னா கோல்டுங்க, கோல்டு. நான் அதுதான் சொன்னல, வியன்னாவோட அந்த க்யூட்டான கேம் பிளேலேருந்து மட்டும் கொஞ்சம் வெளில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பர்ச்சுனிஸ்ட் தான், வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணுறாங்க தான். ஆனால் இந்த கேமில் அதெல்லாம் தேவை. அவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம வெளில போட்டு துவைச்சி உரிச்சிக்கலாம் வச்சுக்கோங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கேம் ஆடணும், உள்ளுக்குள்ளே கேமை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். வியன்னா வேறு மாதிரி கொஸ்டின்ஸை கேட்குறாங்க. அதில் அவங்களால பேச முடியல. அவங்களுக்கு லாங்குவேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கலாம். ஏன்னா விக்ரம் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு, ஒரு காமெடியன், அதுக்கு போல் எல்லா விஷயங்களும் ஞாபகம் வச்சு பேசக்கூடிய ஒரு ஆள். அவர்கிட்ட ஒருத்தவங்க கன்ஃபரண்ட் பண்ணி எனக்கு உன் கூட தாண்டா கான்ஃப்ளிக்ட்டு அப்படிங்கிறத க்ளீனாக எடுத்து வச்சு எனக்கு உன் கூட தாண்டா கான்ஃப்ளிக்ட், உன்னை தாண்டா நான் அடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கேம் விளையாடுறாங்களே, செம்மையாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர், ஓகேவா. அண்ட் விக்ரம் கனி நேற்று வியன்னா ஆதிரையை பற்றி பேசுனது தப்பு. அது அவங்க என்றைக்கு தான் வெளில கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கு உண்மையிலே முதுகெலும்பு இருந்தால், விக்ரம் சொல்லுவார்ல என்னைய பண்பாக வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு, அந்த பண்பாக வளர்த்தவங்களுக்குள்ளே ஒரு சில வேல்யூஸ் இருக்கலாம். பொண்ணுங்களை தப்பாக பேசக்கூடாது, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அதை புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு பண்பு இருக்கும்ல, அந்த பண்புலாம் இருந்தால் அதை போய் ஆதிரை கிட்ட சொல்கிறாரான்னு பார்ப்போம். ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின். ஸோ நம்ம இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றத விட நம்ம அவங்க சொன்னதில் என்னென்ன மாற்றுக்கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அரோரா விக்ரம சொன்னாங்க, ஸ்ட்ராட்டஜிக்காக விளையாடுறாரு, அதுவும் இல்லாமல் குட் அட் ஹார்ட். எப்படிங்க குட் அட் ஹார்ட்? ஒரு பொண்ணை மேன் ஹேண்டில் பண்ணலாம். ஒரு பொண்ணுக்கு அடிப்படும் போது கையை தட்டி சிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு தலை வலிக்குது, டீ குடிக்கிறதுக்கு டீ கேட்டால் எஃப்ஜே தான் சரியாக இருப்பான் நானே முடிவு பண்ணிக்கிட்டேன். அவங்க 2 பேருக்கும் உடம்பு சரியில்லைன்னு உட்காரும்போது ஜெயிலுக்கு வாங்கன்ட்டு அவங்கள பார்த்து இப்படியே சிரிக்கிறது. ஒரு உண்மையான கான்ஃப்ளிக்ட் அங்கே போயிட்டு ஒருத்தவங்க அப்செட்டாக இருக்கும்பொழுது
அவங்கக்கிட்ட போய்ட்டு அவங்க அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறது, இதெல்லாம் எப்படி குட் ஹேட் ஆர்ட்டாக ஆச்சு? எப்படி ஒரு செலக்டடான ஒரு 2-3 பேர் உன்னை எதிர்க்க மாட்டாங்க, உன்னோட கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறவங்க கிட்ட மட்டும் நீ நல்லவனாக இருப்ப, மற்றவங்களுக்குலாம் எதிரியாக இருப்ப, அப்போ நீ குட் ஹேட் ஆர்ட். ஓகேவா? இதுதான் வந்து குட் ஹேட் ஆர்ட் விக்ரமா? இதெல்லாம் அரோரா வந்து நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்லாம் சொன்னேன். ஆனால் அரோரா வெர்சஸ் விக்ரம் நாட் ஸோ ஃபார். ஆனால் கனி வந்து விக்ரம் கிட்ட அப்படியே நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் தான் பெரிய ஆள், அந்த மூலையில் போயிட்டு நீங்கள் தான் பெரிய ஆளுன்றதை பதிய வைக்கிறது இருக்குல்ல, அது கனி அண்ட் அரோரா சொல்லும்போது வேறு. ஏன்னா அங்கே இருக்கிறதுலே ஓரளவுக்கு இன்டெலெக்சுவலி ஒரு ஹையர் ஸ்ட்ராட்டா அண்ட் மெச்சூர்ட் ஸ்ட்ராட்டாவை எடுக்கிறது பார்த்திங்கன்னா கனி அண்ட் அரோரா. அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா விக்ரமை சொல்லும்பொழுது விக்ரமுக்கு வேறு மாதிரி அது ஒரு கிறுக்கல் தருது. அந்த போதையில் விக்ரம் கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு பண்ண போகிறாரு, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அப்புறம் கனி அகெயின் விக்ரம் தான், விக்ரம மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும், அவர் பண்ணுற விஷயங்கள். அவர் எங்கெங்கே காமெடி பண்ணுறாரு எனக்கு ஒன்றுமே புரியல. போனவங்க யாராவது நான் ஆதிரை கிட்டே இது ஒன்று தான் நினச்சேன், ஆதிரை வந்து வினோத்தோட கேமை உடைக்கிறதுக்கு பதில் விக்ரமோட கேமை உடைச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆதிரை இதுக்கப்புறம் விக்ரமோட கேமை உடைப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா விக்ரம் இஸ் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் ஆதிரை at many points. அண்டு கனியுமே பார்த்தீங்கன்னா ஆதிரிக்கு ஸ்டான்ச்சாக அப்போசிங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து எஃப்ஜேவை அட்டாக் பண்ணுறாங்க, எஃப்ஜே கூட அட்டாக் பண்ணும்போது நம்மளையும் அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து எஃப்ஜேக்கு வந்து ஒரு சிஸ்டர் ஃபிகராக இருக்கும், அவன் என்ன பண்ணாலும் நம்ம சரின்னு சொல்லி ஏற்றுக்கணும் இல்லையா, அதனால் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கனியோட மைண்டுக்கு வந்துருச்சு. அதை வச்சு ஆதிரையை நிறைய இடத்துல அட்டாக் பண்ணுறாங்க. ஆதிரையை பெரிய அளவில் வெளிப்படையாக அப்போஸ் பண்ணனாலும் பேசிவ் அக்ரெஷன் வந்து ஆதிரை மேலே காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு சூப்பரான கேம் பிளே. கனி வெர்சஸ் ஆதிரை நாட் ஸோ ஃபார், இட் இஸ் கோயிங் டு பி மேசிவ். கனி வெர்சஸ் ஆதிரை. ஏன்னா ஆதிரை வந்து இன்றைக்கி பட்டுன்னு கேள்வி கேட்குறது. அவங்க வினோத்கிட்ட பண்ணது ஒரு சில விஷயங்கள் வார்த்தை மட்டும் விடாமல் இருந்தால் ஆதிரை வந்து செம. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து வினோத் அவன் சின்ன தப்பு செய்வான், ஆனால் காமெடியை வச்சு மறைச்சிடுவான். உனக்கு இருக்க மெச்சூரிட்டி அவ்வளோதான். நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 செகண்ட் வேஸ்ட், அதனால் அப்படியே அடுத்து போவோம். வியன்னா வந்து வினோத்தை சொல்கிறாங்க, அகெயின் காமெடி பண்ணுறாரு, அவர் வந்து ஸ்ட்ராங் காம்படிட்டர், காமெடி பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா அவர் மேலே நிறைய தப்பு வருது, வார்த்தைகள் விட்டார், அவரோட ஆக்ஷன்ஸில் நிறைய முரண்கள் இருக்குது. அண்டு அடுத்து பேசுவோம். அடுத்து பாரு வந்து வினோத் டேலண்ட் அண்ட் காமெடி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதிக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே இருக்க விக்ரமை சொல்லக்கூடாது, கனியை சொல்லக்கூடாது, அவ்வளோதான். வேறு யாரை சொல்லலாம்? வினோத்தை சொன்னால் பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட் இருக்காது. அண்ட் வினோத் வந்து ஒரு சில இடத்துல பார்வதிக்காக நிற்பார், அதுதான் மேட்ரு. அதுக்காக தான் வினோத். அமித் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா. அமித் சொன்னது வந்து சுபிக்ஷா இருக்கலாம், இல்லை இருக்கணும் அப்படிங்கிறது. ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் சீயிங் அவர் ஹார்ட் ஒர்க், அவரோட கமிட்மெண்ட் அண்ட் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்டட் எஃபர்ட் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஷீ டிசர்வ்ஸ் டு பி தர் அப்படிங்கிறதா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். அந்த விக்ரம் கூட இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று தனியாக கேம் ஆனாங்கன்னா அவங்களுக்கு விக்ரம் பண்ணுற எல்லா தப்பும் கண்ணுக்கு நேராக தெரியும். சுபிக்ஷா விக்ரம் கிட்டே எந்த இடத்துல விழுந்தாங்கன்னா, ஒரு நாள் ஆக்டிங் கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு ஒன்று பண்ணாப்புல. அப்போ பண்ணும்போது தான் சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா ஐயோ விக்ரம்ப்பா வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விக்ரமுக்கு எதிராக இருக்கும் சுபிக்ஷா கேமே ஆனது இல்லைன்னா, ஏன்னா விக்ரம் பண்ணது அத்தனையும் சரின்ற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா பார்வதி விழுந்தப்போ விக்ரம் ஒரு சில விஷயங்கள் பண்ணார், அப்பையும் கேட்கல. ஓகேவா? அப்புறம் அந்த திவ்யா மேட்டர்லேயுமே வந்து கேட்கல, யார் டீ கொடுக்கல அப்படிங்கிறத கேட்கல. ஸோ அங்கே சுபிக்ஷா வந்து விக்ரமோட ஹோல்டுலேருந்து மட்டும் வெளில வந்துட்டா ஷீ இஸ் அ குட் பிளேயர். விக்ரம் வந்து பாரு அவன் என்ன தான் நிறைய தப்பு பண்ணாலும் அவன் இந்த கேமுக்குன்னு ஒரு எஃபர்ட் போடுறான். அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஐடியாலஜியாக நம்ம என்ன தான் நம்ம வந்து பொலிட்டிக்கலாக இங்கே இல்லைனாலுமே நம்ம எல்லாருமே நம்ம வாழ்கிற விதம் எல்லாமே நம்ம ஒரு ஐடியாலஜியை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் என்னோட ஐடியாலஜியில் நான் ரைட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ பாரு நான் லெஃப்டாகவே இருந்துக்கிறேன், லெஃப்ட் ரைட் ஐடியாலஜி. ஸோ குட் பிளே. அதை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ரசிக்கும்படியாக இருந்ததுன்னு சொல்லாமல் ஒரு சின்ன அங்கே ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினோத் கமருதீன் உண்மையாக இருக்கிறது என் நண்பன், உண்மையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கத்தியில் குத்திட்டு என் மனசில் அவனை கத்தியில் குத்தணும்னு ஆசை இருந்தது, அதனால் குத்திட்டேன். அதனால் இவன் உண்மையாக இருக்கான், போயிட்டு வந்து வின்னிங்கை கொடுத்துடலாமா, டைட்டிலை கொடுத்துடலாமா? புரியுதா? இவங்களோட மைண்ட் செட்லாம் என்னவா இருக்குதுன்றது தான் எனக்கு ஒன்றுமே புரியல. பிரஜின் சொல்லும்பொழுது இதில் லைவில் காட்டல, பிரஜின் வந்து அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் சேர்த்து சொன்னார். நான் 20 வருஷமாக இருக்கேன், நான் 10 வருஷமாக படம் பண்ணுறேன்னு இருந்தேன். ஆனால் அப்போ எல்லாமே வந்து அவளோட வேலையை விட்டுட்டு எனக்காக அவருக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அவள் இங்கே எனக்கு சஸ்டெனன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தா.
இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா அவங்கள விட்டு போகிறது அதெல்லாம் சொல்லிவிட்டு என் கூட என் ஸ்டேஜில் என்னோட 20 வருஷமாக யார் இருந்தாங்களோ அவங்க தான் என் கூட இந்த பிக் பாஸ் டைட்டில் ஸ்டேஜ்லேயுமே இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னல் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணார். அதுதான் சொல்கிறேன்ல, இதுதான் மேட்டர். என்ன விஷயம்னா, இந்த மாதிரி வாய்ப்பை வந்து பயன்படுத்தினாங்கன்னா இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரஜனுக்கு ஒரு குட் ரெஸ்பெக்ட் வந்துடுச்சு. ஏன்னா அந்த ஒரு டாஸ்கில் கமிட்டடாக இருந்ததும், அவர் வந்து இந்த நெக்லஸ் எடுத்தது, தூங்காமல் இருந்தது, பாத்ரூம் போகாமல் அப்படியே அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒரு ரெஸ்பெக்டை கெயின் பண்ணி தந்திருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்லையும் அவர் கமிட்டடாக அவரோட வேலையை செஞ்சதில் ஒரு ரெஸ்பெக்டை கெயின் பண்ணி தந்திருக்கேன். ஏன்னா ஹி லாஸ்ட் இஸ் ரெஸ்பெக்ட் இந்த இனிஷியல் வீக்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லூஸ் வேர்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வாரம் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் அண்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் கொடுத்த கேரக்டர் தூக்கி பண்ணுறது, லாஸ்ட் 3 வீக்கில் 2 வாரம் இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர், 2 வாரம் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி டாஸ்கில் இருக்கார். So he is consistently getting his respect back, and so people listen to him, to the entirety of the task, to the entirety of his recitation. அப்புறம் ஆதிரை பார்த்திங்கன்னா, எனக்கு இங்கே இருக்க பார்க்குறத யாருமே இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா வின்னிங்னு யாராவது சொல்லிடலாம், இப்போ இருக்கிறத பார்த்தா எனக்கு கம்ருதனே வின் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நான் வெளில நிறைய பேர்கிட்ட சொன்னேன், கம்ருதன் இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ மாதிரி தான் இதுக்கு இங்கே யாருமே அப்படி வின் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு யாராலும் அப்படி இருந்தால் அது பார்வதி. ஏன்னா அவள் என்ன பண்ணாலும் அவள் எனக்கு அவன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அவள் இங்கே ஒரு கேமை தள்ளிக்கிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்வதி அந்த கம்ருதீன் அவள் பாருவேன் ஆதிரை அண்ட் பாருன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை ஓரளவுக்கு எல்லாருமே வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. சுபிக்ஷா வந்து விக்ரம் வெரி ஆப்வியஸ், சுபிக்ஷா விக்ரம், சபரி வந்து எஃப்ஜேவை தான் சொல்லுவார். அண்ட் இதேமாரி ஒரு சில பேர் சொன்னாங்க, அவங்க அதெல்லாம் பெருசாக கூட எடுத்து காமிக்கல, ஓகேவா. அப்புறம் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வினோத்னு சொல்லுவேன். ஆதிரைக்கு வந்து இதுதான் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட், திஸ் இஸ் த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் திஸ் சீசன், ஓகேவா. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அங்கே ஆதிரை, ஏன்னா இது வரைக்கும் யாரோ அதேமாரி ஒரு இடத்துல முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன், எல்லாரோட கருத்து மேலேயும் ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் வச்சு அதில் ஒரு டிஸ்கஷன் வச்சு இந்த சீசன் போனதில்லை. 4th சீசன் ஞாபகம் இருக்கா, கிட்டத்தட்ட எல்லா எபிசோடும் இப்படி தான் போகும். கான்வர்சேஷன், ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும், கன்ஃபரன்டேஷன் வரும், அதுக்குன்னு ஒரு முடிவு வரும். அதே மாதிரி ஆதிரை இன்றைக்கி அந்த முடிவு எடுத்து அங்கே போய் நின்று வினோத்துக்கு மேலே வச்ச ஒரு சில கன்ஃபரன்டேஷன்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்தது. எப்படி காமெடி பண்ணால் அவர் பண்ணுற தப்பெல்லாம் மறைஞ்சிருமா, நிறைய இடங்களில் வார்த்தை விடுறாரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஹர்ட் பண்ணுறாரு ஒரு சில விஷயங்களில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்மெச்சூர்டாக இருக்கார், மாக் பண்ணுறாரு, ஒரு சில பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல அந்த பிரச்சனைகளுக்கு ஏகுவாக இல்லாத பல விஷயங்களை பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ணிவிட்டு காமெடி பண்ணால் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற முக்கியமான கேள்விகள் எடுத்து வச்சுருக்காரு. இதுக்கு முந்தின நாள் வந்து திவ்யா ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சு பேசினாங்க. வினோத் என்னை வந்து இப்படி பண்ணார், உங்களை வந்து அந்த கதவு திறக்கும்போது இப்படி இடிச்சிட்டாரு, அதேமாதிரி அங்கே இதை பண்ணாருன்ட்டு வினோத் நீவா போன்னு பேசுகிறாரு, மரியாதை எல்லாம் பேசுகிறாரு, அவங்க ஒரு ஃப்ரேமிங் வச்சிட்டாங்க. அதுவே சீடட் லாட் ஆஃப் டவுட்ஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அண்ட் இன்றைக்கி வந்து ஆதிரை இதை எடுக்கும்பொழுது வினோத்தோட கேம் வந்து எனக்கு இதுக்கப்புறம் பெரிய அளவில் ப்ராக்ரஸ் ஆகுமான்னு தெரில. மேபி இஸ் கவுண்டர்ஸ் அண்ட் காமெடி இஸ் கெட்டிங் சம் ஐ வால்ஸ். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாருக்கும் வந்து அவர் மேலே ஒரு பெரிய ஒப்பீனியன் இல்லை. அது ஒன்று தான், அதுதான் மேட்ரு, ஓகேவா. அவர் ஒரே ஒரு வார்த்தை கனி அஃபெண்ட் பண்ணுற மாதிரி எதனாச்சும் ஒன்று சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவர் அதோட தூக்கி எறியப்படுவார் வீட்டில். பாருங்கள், இது என்னோட இது. ஸோ செம்மையாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் போனதுக்கு வினோதும் ஒரு காரணம். அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி செந்தில் கவுண்டமணின்னு சொன்னதே ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது வடிவேலு அடிப்பார், செந்தில் இது பண்ணுவாருன்ற மாதிரி இவர் கவுண்டமணி, இவர் செந்தில் மாதிரி எடுத்துக்கிட்டு அவர் அதே மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை நோண்டி அவரோட ரியாக்ஷன் எடுக்கிறதுக்கு அவரை யூஸ் பண்ணி ஏன்னா உண்மை அதுதான், திவாகராக போயிட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட்குள்ளே போயிட்டு தன்னை என்டர் ஆகிட்டு தன்னை ஒரு கெட்ட வார்த்தைலாம் பேசுறதில்ல. இவங்க போய் சுரண்டுவானுங்க, அவனுக்கு எதனாச்சும் ஒன்று பண்ணுவானுங்க, அதற்காக இவர் ரியாக்ட் பண்ணுவாரே தவிர்த்து அவராக டேரெக்டாக போய் இது பண்ணதில்லை. அப்புறம் அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆன் விக்ரமையும் சொன்னாங்கண்ணா. நான் விக்ரம் மேலே பெரிய டிசப்பாயின்மெண்ட், அவர் பெரிய நல்ல கேம் ஆடுவார், நிறைய இடத்துல தப்பு பண்ணுறாரு, அழுவுறாரு, அதுமாரிலாம் சொல்லிவிட்டு விக்ரம் மேலே இருந்த நான் இவரோட பெரிய எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஆதிரை டெசிமேட் விக்ரம். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு நான் ஏன் விக்ரமை நான் தொடர்ந்து நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த இடத்துல கேம் சரியாக போவதுக்கான முக்கிய காரணம் விக்ரம். என்டர்டெயின்மெண்ட்டுன்ற பேரில் அவருக்கு இன்னும் முட்டாள்தனமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா ஆவின் விளையாடுறது, அந்த ரிங்கை தூக்கி போடுறது, டே அதெல்லாம் நாங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லையா, டைம் பாஸ்க்காக நாங்கள் வெளில பண்ணுற விஷயம். அதுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டுன்றது உங்களோட கான்ஃப்ளிக்ட்டு, உங்களோட கான்வர்சேஷனு, நீங்கள் எப்படி கேம் பிளே எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது தான் என்டர்டெயின்மெண்ட். அதை புரிஞ்சுக்காமல் ஒரு டாஸ்க்லையும் ஃபன் டாஸ்க்னால் சிரிக்க வைக்கணும்னா அந்த கேமோட பிளேவாக ஒன்று பண்ணுங்கடா. தனியாக ஒரு ட்ராமா பண்ணுறேன், ஸ்கிட்டு பண்ணுறேன்ட்டு போயிட்டு
தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. அது அந்த அந்த இடத்துக்கூடயும் ஒட்டலை, மக்களுக்கும் அது ஒட்டலை, அது காமிக்கவும் பட மாட்டேங்குது. இதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் நான் ஒரு ப்ளே யோசிக்கிறேன்ட்டு அவங்க அந்த கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் விக்ரம் மேலே ஏன் இவ்வளோ வன்மோனா, இந்த கேம் நாசமாக போனது காரணமே அதுதான். இவருக்கு தெரிஞ்ச ஃபன் என்னென்னா, அந்த இடத்துல ஸ்கிரிப்டடாக ஒன்று பண்ணணும், அதுதான் இவருக்கு ஃபன்னு. அப்போ அவர் அது மாதிரி பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அவங்களுக்கு எனக்கு என்ன ரோல், நான் என்ன பண்ண போகிறேன் எல்லாருமே வந்து கேமில் இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கேமுக்கு வெளில போயிட்டு என் ரோலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே இந்த ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன், நான் இந்த பாட்டு பாட போகிறேன், நான் இங்கே பீட் பாக்ஸிங் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எல்லோரும் அவங்கவுங்க தனித்தனி பர்ஃபார்மன்ஸ்க்காக உள்ளே போயிட்டு இந்த டாஸ்க்குன்ற அப்படி ஒரு மெயின் பர்ஃபார்மன்ஸ்குள்ளே வராமல், விச் இஸ் த கோர் ஆஃப் த பிக் பாஸ், அதுக்குள்ளே வராமல் நான் தனியாக இதை பண்ண போகிறேன் டீம் ஒர்க்குன்னு சொல்கிற இவங்க தான் தனித்தனியாக போயிட்டு எல்லாரும் கவனிக்கிறது, எல்லாரும் ஒன்றா உட்காந்து கவனிக்கிறது இவங்க என்டர்டெயின்மெண்ட்டு டீம் ஒர்க்குன்னு நினைக்கிறாங்க. அது வேஸ்ட்டு. அது இந்த பிக் பாஸ் ஷோக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணல. இதை யாராவது போய் அவங்களுக்கு சொல்லணும். விக்ரம் உன்னை காமெடிக்காக எடுத்தாங்க, நீ காமெடி பண்ணலை, நீ பண்ணுறது காமெடியாக இல்லை. இந்த வீக் விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், குட். இந்த வாட்டி தான் அவங்க டாஸ்க்குக்காக ஒரு விஷயம் பண்ணாங்க. ஏன்னா இந்த வாட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து நான் டாஸ்க்கை விட்டு ஒன்று பண்ணுறேன், நான் இந்த கேரக்டருக்காக ஒன்று பண்ணுறேன்னு போகல, அதனால தான் இந்த டாஸ்க்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. போன டாஸ்க் அந்த அளவுக்கு இல்லைன்றது காரணம் அதுதான். போன டாஸ்க் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு ரோல் எனக்கு இது ஒரு ரோல் நான் இதை பண்ணுறேன், நான் இங்கே வந்து பாட்டு பாடுறேன், நான் இங்கே டான்ஸ் ஆடுறேன், தனித்தனியாக அவங்களோட டேலண்ட் எக்ஸிபிஷன் ஷோவாக காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் நான் வந்து விக்ரம் பண்ணுறது தப்பு, விக்ரம்னால தான் இந்த கேம் ஸ்பாயில் ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வியை வைக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பதில் ஓகேவா. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஆட்டம் சும்மா சூடு பிடிக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினோத் வந்து நான் பேசிட்டுமா ஏன்னா வினோத்துக்கு வந்து அவரை பற்றி யார் என்ன பேசினாலும் பிடிக்காது இல்லையா. அதனால் வந்து நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறவொன்னே எல்லாருமே முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆதிரை இந்த பாயிண்ட்டை சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்குமே என்னடா இது. அப்போ இவன் வந்து ஏன்னா வெளிலேருந்து வர பொண்ணு வினோத் அடிக்கிறானா, அவன் வின்னிங் கண்டஸ்டன்ட். அப்போ எல்லாரும் திரும்பினாங்க, கம்ருதீன்லேருந்து அரோராலாம் நாங்கள் வினோத் குட்டியாவது யாராவது நான் இதோட என் கேம் ஆட போகிறேன் அப்படின்றாங்க. வெரி குட். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஆட்டம் திரும்புது. அரோராலாம் நேற்றுலாம் ஃப்ரீ மைண்டு சும்மா போட்டு இறக்குன்னு இறக்குறாங்க. நேற்று பார்வதியெல்லாம் சம்பவம் பண்ணுறாங்க. ஆனால் நேற்று சம்பவம் நடந்தது பார்வதி கிடையாது. நான் அதை பற்றி பேசுகிறேன். ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போது வியன்னா உள்ளே வராங்க. நீங்கள் வியன்னா வந்து அவங்க சொல்கிறதுக்கு ஆமோதிச்சுட்டு, அதாவது ஆதிரை சொன்னதுக்கு ஆமோதிச்சுட்டு, இங்கே ஒரு சில பேர் சொல்கிற வார்த்தைகள் காமெடியாக எடுத்துக்கப்படுது, ஒரு சில பேர் சொல்கிற வார்த்தைகள் சீரியஸாக எடுத்து சாரி கேட்கப்படுது, இன்னும் ஒரு சில பேர் அவங்க என்ன சொன்னாலும் சாரியே கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விக்ரமனாவே சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விக்ரமுடன் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பேச தெரில உண்மையிலே அத்தனை பேர். ஏன்னா விக்ரம்னு எழுந்தவுடனே சுற்றி அத்தனை பேர் வராங்க. விக்ரம் எழுத உடனே சுற்றி 15 பேரும் வந்துட்டானுங்க. இதுவே பார்வதி எழும்போது எவனாச்சும் ஒருத்தர் வந்திருக்கீங்களாடா டே, தனியாக அந்த பொண்ணு அழுவுமேடா, கம்ருதீன் மட்டும் தான்டா கூட இருப்பான், எங்கடா போனீங்க, அப்போலாம் உங்களோட ஹியூமனிட்டி எங்கடா போச்சு, புரியலையாடா என்ன மேன், புரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியன்னா வந்து அந்த துணி மேட்டரை கொண்டு வராங்க. அது கேட்டோன்னே நான் ஒரு ஷாக்கில் இருந்தேன். அது ஒரு ஹியூமன் டெண்டன்சி, தப்பு பண்ணுறது ஒரு ஹியூமன் டெண்டன்சி. நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல, உனக்கு அந்த சென்டென்ஸே ஃபார்ம் பண்ணதுனா உன்னோட சென்டென்ஸை உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சு நான் சாரி கேட்டேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடி அந்த ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சுற்றிக்கு அப்படியே மொத்தமான நடிப்பில் இருக்கிறார். செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஆனால் நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல விக்ரம் பண்ணுறது தப்பு. ஏன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், விக்ரம் எங்கே சாரி கேட்கலாம், அங்கே பிக் பாஸ் சொன்னோன்னு சாவுங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை விட்டார். அப்புறம் அந்த டோரை இது பண்ணும்போது ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணுறது தப்புனா தப்பு தான். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல. அப்புறம் என்னையா வந்து சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணுறீங்க. ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது? நீ என்ன அப்படிப்பட்ட தூயவான்? சாண்ட்ரா அப்படின்னா பாவம் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீ என்ன சாண்ட்ராவை விட தூயவான்? சாண்ட்ரா விட நீ தான் மோசக்காரன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுறாங்க. அவங்க சாரி கூட கேட்கல. சாரி கேட்டால் சரியாயிடுமா? நீ சாரி கேட்டு திருப்பி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. பாடி லாங்குவேஜ் ஒரு வாட்டி பண்ணாதன்னாங்க, நான் பண்ணல. யார் சொன்னா? நீ 2 வாரம் நீ பண்ண, 2 வாரம் 3 வாரம் பாடி லாங்குவேஜ் பண்ண. அது மார்க்கிங்காக இருந்தது. உனக்கு புரியல, உன் கூட இருந்தவங்க சொல்லலைன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ மட்டமான ஆளுங்களை தான் உன்னை ஒரு கூட சேர்த்து வச்சுருக்கா அப்படிங்கிறது தான் விக்ரமோட இது. ஓகேவா? அப்புறம் வந்து பார்வதி அரோரா. ஸோ இப்படி வினோத்தை எல்லாரும் சுற்று போட்டாங்க. வினோத் நீ பண்ணுறது தப்பு, நீ அக்செப்ட் பண்ண மாட்டேற அப்படின்ட்டு கம்ருதீன் அரோராலாம் சேர்ந்து அட்வைஸ் பண்ணுறாங்க.
அட்வைஸ் பண்ணும்போது அப்படியே சரி சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு வினோத் ஓரமாக வராரு. அப்போ பார்வதி திவ்யா கிட்டே வரும்போது பார்வதி வந்து சொல்கிறாங்க, யார் வினோத் கிட்ட, தெரிஞ்சுக்கிட்டியா இதெல்லாம் முதலேருந்தே சொல்லியிருக்கலாமா, இப்போ சொல்கிறாங்கன்னா எல்லோரும் கேம் ஆடுறாங்க புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க, இதில் எந்த தப்புமே கிடையாது. உடனே திவ்யா இல்லை பார்வதி இதெல்லாம் தப்பு, கோல் மூட்டி விட்டு அரோராவை கூப்பிட்டு இதுமாரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி விட்டாங்க. உடனே பார்வதி நான் இன்னும் சொல்லவே இல்லையே நீ ஏன் உள்ள வரேன்ட்டு, ஏன்னா அரோரா வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. ஏன்னா நேற்று அந்த ஐடி கார்டு போட்டு கொடுத்தது தோன்றது ஐயோ 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 ஏன் தலையில் அடிச்சுக்கிட்டதெல்லாம் அங்கே அரோரா செமகாண்டு. ஸோ அப்போ பார்வதி என்ன பண்ணாங்க, எனக்கு என்னென்னா அரோரா இப்போ பேசுறதை விட 10 மடங்கு பார்வதியால் பேச முடியும், எனக்கு அது நல்லா தெரியும். கிடையாது வேணாம், நம்ம இந்த இடத்துல நம்ம பேசணுன்னா எல்லோரும் சுற்றி நம்மளை அடிக்க வருவாங்க, நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக இருப்போம் அப்படின்ட்டு பார்வதி எடுத்த டேக்கு. அது ஏன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், ஏன் சாய்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் மை வியூ. உனக்கு தைரியமே இல்லை, உனக்கு அந்த பேர் சொல்லி பேசுகிறது இல்லை. ஆமாம், மை சாய்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அது. நீ ஏன் அதை கேள்வி கேட்குற? இப்போ கமல் சார் வந்து ஒரு இன்டைரக்டாக சொல்கிறாருன்னா நீ அவரை போயிட்டு வந்து இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து உன்னை வந்து இன்டைரக்டாக சொல்கிறாருன்னா உங்களுக்கு சொல்ல தைரியம் இல்லைன்னு சொல்கிறியா? அவங்களோட சாய்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். அரோரா நேற்று இவ்வளோ ஓப்பனாக போயிட்டு அவங்கள எல்லோரும் ஏற்றி விட்றாங்க. கனி விக்ரம்லாம் செம்ம ஃபன்னாக இருக்கா, கோவப்படும் போது ஃபன் பண்ணுற பாடியில் அப்படி இதுன்றாங்க. ஏன்னா அரோரா இதுக்கு முந்தின நாள் கோவப்படும்போது பார்வதி கிட்ட ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படிங்கிற மாதிரி குலைச்சாங்க இல்லையா, ரொம்ப நாள் இல்லை. அரோராவோட அடி வாங்குற நாள் ரொம்ப நாள் இல்லை. ஆனால் அரோராலாம் டசன்ட் டிசர்வ் டு பி இயர். ஏன்னா 30 நாள் 40 நாள் வெறும்னா உட்காந்து டேலண்டான பிளேஸில் அமிச்சாங்க. அதுக்கப்புறம் கம்ருதீன் அண்ட் அரோராவுக்கு வந்து ஒரு கான்ஃபரன்டேஷன் வந்தது. என்னென்னா அப்புறம் வியன்னாவை போட்டு எல்லோரும் சுற்றி அடித்தாங்க. என்னென்னா உனக்கு ஏன்னா அந்த துணி மேட்டரை கொண்டு வந்தோன்னே விக்கல்ஸ்லாம் அழுகுறாரு. அப்போ அரோராலாம் வந்துட்டு யார் சொன்னா, ஏன்னா அந்த பக்கெட்டில் விரலை விட்டு பார்த்தாரா, பார்த்து கொண்டு வந்தாருன்னு சொன்னது அரோராவான்னு தெரில, ஆதிரையான்னு தெரில. அவங்க 2 பேரில் ஒருத்தர். அவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு இதுவாகிடுச்சு. அப்போ அதுக்கு ஏன் விக்ரமை கேட்குற அப்படிங்கிற மாரி, நீ ஏன் அதை மாதிரி சொன்னன்ட்டு இப்போ வியன்னாவை ஃப்ரேம் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா அந்த வார்த்தையை சொன்னது அரோரா, ஓகேவா? ஸோ ஃப்ரேம் பண்ணி அங்கே வியன்னா போகிறாங்க. ஏன்னா ஒருத்தரை சுற்றி ஒரு 10 பேர் வராங்க. யார் அரோரா, கனி, சபரி, எஃப்ஜே, ஒரு 10 பேர் அப்படியே சுற்றி ஏன் அழுவுற புரியலடா டேய். நீ ஏன் இந்த அழுமூஞ்சி விக்ரம் தான் இதோட அவர் பேர். ஏன்னா எல்லாத்துக்கும் அழுவுறாரு. என்னையும் சாண்ட்ரா கூட கம்பேர் பண்ணுற, எனக்கு ஒரு ஃபேமிலி இல்லை. டேய் அப்பா விக்ரமா முடியலப்பா. அப்புறம் வந்து அரோரா வெர்சஸ் கம்ருதீன். ஏன்னா வந்து இந்த ஆதிரை வந்து நீங்கள் நாயின்லாம் சொல்லாதீங்க, இது ஒரு ஷோ, அது மாதிரி சொல்லவே அரோரா வந்து வாங்க போங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஆல்ரெடி உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதால இப்போ ஆதிரை வந்துட்டா அவள் யார் சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆதிரை மேலே ஒரு கோவம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது துஷார் வெளில போகிறதுக்கு நீ தான் காரணம். ஆமாம், உனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். அவனுக்கு 100K தானே சப்ஸ்கிரைபர். அவன் கேமை விளையாட விடல, நீ அவன் கூட போயிருந்துட்டு அவன் கேப்டன்சி பதவியே போயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு போட்டு ஆமாம் நீ தான் காரணம்ன்ட்டு தொடர்ந்து சொல்லி ஒரு மாதிரி அரோரா பிரேக் டவுனு. ஏன்னா அவனுக்கு துஷாரை பற்றி சொன்னால் அரோரா பிரேக் டவுன் ஆவான்னு தெரியும் சொன்னான். ஏன்னா அரோரா ஒரு இடத்துல வாய் விட்டுருவாங்க. இவரெல்லாம் இந்த மாதிரி பொம்பளை கெட்ட போட்டு நான் பார்த்துருந்தேன்னா நான் முதல்ல பேசியிருக்க கூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா. அப்போ அரோரா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு புரியலையே. பியூட்டி ஷேமிங் பண்ணுறீங்களா? ஒருத்த வந்து இது மாதிரி இருந்ததுன்னா நான் அவங்ககிட்ட பேசியிருக்க கூட மாட்டேன்னு சொல்கிறது உங்களோட ஒரு சீப் மைண்ட் செட், அரோராவோட சீப் மைண்ட் செட்டை காமிக்குது. ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எஃப்ஜே கூட இருக்கும்போது அன்றைக்கி பார்வதி கூட சண்டை போட்டு வெளில வந்து ஐயோன்னு தலையில் அடிச்சுன்னு எழுதாங்களா. அப்போ வந்து கம்ருதீனை பார்த்து சொல்கிறாங்க, கம்ருதீன் இந்த மாதிரி இன்றைக்கி இந்த பொம்பளை கிட்ட போட்டுருந்து நான் அன்றைக்கி பார்த்துருந்தேன்னா இவங்க கூட பேசியிருக்க கூட மாட்டேன். அப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. அப்போ நீங்கள் ஒருத்தவங்க கூட அழகை பார்த்து தான் பழகுறீங்க. அப்போது துஷார் கூட நீங்கள் பழகினா அவன் வந்து ஒயிட் ஸ்கின்னை பார்த்து, அப்போ நீங்கள் கம்ருதீன்கிட்ட பழகினா அவன் பாடி அவன் ஆம்பளை இப்படி இருக்கான் அப்படின்னு உங்களோட நோஷன் ஆஃப் பியூட்டியில் இருக்கிறதுனால நீங்கள் அவங்க கூட பேசுகிறீங்க. அப்போ நீங்களாம் அவன் கூடயும் நீங்கள் அந்த தகுதி நான் ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க கூட இருக்கேன் அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. சீப்பஸ்ட் மைண்ட் செட்டு. ஏன்னா இதை சொன்னாங்க, இதே எஃப்ஜே கிட்ட சொன்னாங்க, ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னர் கார்மெண்ட் இஷ்யூ அது போயிடுச்சு. அப்புறம் திவ்யா கோல் முட்டி விட்டாங்க. அப்புறம் அந்த பார்வதி அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் இதில் எப்படின்னா 6 பேர் பெஸ்ட்டு எடுக்கணும், மீதிகளுக்கு 10 பேருமே வந்து ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ பெஸ்ட்டுன்னு எல்லோரும் தேர்ந்தெடுக்கும் போது பிரஜின், விக்ரம், கனி, அரோரா, சாண்ட்ரா, சபரி. எனக்கு அரோரா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அரோராவோட சுபிக்ஷா நிறைய பண்ணாங்க. அந்த மாமி கேரக்டர்
பல இடத்துல உடைச்சது அரோரா. பல இடத்துல மாமி கேரக்டர் நிறைய இடத்துல உடைஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அரோராவை விட பார்வதி தந்துருக்கலாம். பார்வதி தூங்குனாங்க, அரோராவை தான் தூங்குனாங்க. அரோரா 2 நாள் தூங்குனாங்க போயிட்டு, ஓகேவா. ஸோ அப்போ பார்வதி என்ன தப்பாங்க, அப்போ கமருதீன் அவன் த்ரூ அவுட் அவன் கேரக்டர்லேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தானே, அப்போ அவனுக்குலாம் என்ன மரியாதை? ஜஸ்ட் பிகாஸ் ஒரு டீம் இருக்குது, நீ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணுங்க அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு போயிடுவியா? ஸோ அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது. பிரஜின், விக்ரம், கனி, சாண்ட்ரா சபரி, இந்த 5 பேர் செம்ம டிசர்விங் ஃபார் திஸ். மீதி 10 பேர் வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அப்போது திவ்யா, ஐயோப்பா, திவ்யா அப்படி என்ன பண்ணிட்டாங்க புலம்புறதுக்கு? திவ்யா ஒன்றுமே பண்ணல. அதுவும் இன்னும் அமித்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட் வர்ஸ்ட் நடக்கும்பொழுது நான் சமையல் பண்ணேன், நான் போயிட்டு தூங்கலை, உன்னையா அப்போ உள்ளே போய் படுக்க உட்கார சொன்னான். நீ அப்போ இங்கே உட்கார வேண்டியதானே? நான் தான் சமையல் பண்ணேன், நான் சமையல் பண்ணலாம் யாருக்கும் போயிருக்காது, என்னோடதை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டுறாங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவர் உட்காந்து அவரோட ரேண்ட்டை தொடர்கிறார். அன்றைக்கி எப்படி நான் இந்த வீட்டில் என்ன ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணுறேன், அப்போ நீ பண்ணுறது இங்கே இருக்க யாருக்குமே தெரியலனா அப்போது நீ அப்போ தெரிகிற மாதிரி பண்ணு. மேக் யுவர் ப்ரெசன்ஸ் ஃபெல்ட். அதை பண்ண தெரியலனா இந்த வீட்டில் இருக்க முடியாது. உண்மை அதுதான். ஏன்னா இங்கே யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. அவங்கவுங்க கண்ணுக்கு என்னென்ன தெரியுதோ அதை தான் பேச முடியும். நீ வந்து ஓரமாக போயிட்டு அங்கே சமைக்கிறேன் இது பண்ணுறேன் அப்படின்னா, சர்வ் பண்ணும்போது எப்படி இருக்குது சமையல், ஒரு 4 பேர்கிட்ட எப்படி இருக்குது சமையல்னு நீ அந்த கேரக்டர்லேயே கேட்டினா தான் உனக்கு தெரியும். உனக்கு கொடுத்த கேரக்டர் உனக்கு தெரியல அப்படின்னாலுமே, ஸோ தே ஆர் கிவிங் யூ அ கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கும்பொழுது அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நடிக்கணும், அவ்வளோதான். எல்லாருக்குமே அதுதான். ஏன்னா யுவர் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ஒரு 12 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்க ஒரு ஆள், பிக் பாஸ்க்கு குரல் கொடுத்த ஆள், பிக் பாஸோட டைனமிக்ஸ் என்னன்னு தெரியும், பிக் பாஸ் எப்படின்னு தெரியும்னும் பொழுது யூ கேம் ரெடி ஃபார் திஸ். அதுக்கப்புறம் வந்து புலம்புறதெல்லாம் வேஸ்ட்டு. நான் வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸே வாங்கக்கூடாதுன்னு வந்தேன். நீ எப்போயோ வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கணும், இது வரைக்கும் வாங்காமல் இருந்தது ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து அந்த கமருதீன் அரோரா பிரச்சனை பேசியாச்சு. ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிக் பாஸ் ஒரு டாஸ்க், நான் ஒரு பஸ் அடிப்பேன். அப்போ ஒருத்தராக நீங்கள் ஜெயிலேருந்து வெளில அனுப்பலாம் அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் அமித்தை வெளில அனுப்புகிறாங்க. எமோஷனல் பாயிண்ட் இவர் எங்களுக்கு நிறைய சாப்பாடு. அப்போ ஆதிரை வந்து செம்ம கேள்வி, சாப்பாடாக்கி போட்டால் எப்படி வெளில அனுப்பிச்சிடுவீங்களா? இதே தான் இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு எல்லாரும் இதேமாரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அவரை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அது எப்படி அவரை மட்டும் அனுப்புவீங்கன்று ஆதிரையோட கேள்வி. வேறு லெவல் பாயிண்ட். இன்றைக்கி அந்த ஆதிரை அந்த ஃபர்ஸ்ட் அந்த என்ன இது பண்ணாங்கன்னா, உங்கள் கூட யார் நிற்பான்றதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீச் இருக்குல்ல, அதுதான் இந்த சீசனோட இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் டெய்லி ஒரு கான்ஃப்ளிக்ட் டப்புன்னு சின்னதாக அங்கங்கே வெடிச்சுக்கிட்டே இருக்க போது பாருங்கள். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா போகிறாங்க. அப்புறம் கடைசியாக 5 பேர் யாருன்னா ஆதிரை, திவ்யா, ரம்யா, வியன்னா அண்ட் வினோத். இவங்க எல்லாருக்கும் 2 ஓட்டு கொடுத்து உங்கள்லேருந்து 2 பேர் வெளில போகலாம், மீதி 3 பேர் ஜெயிலில் இருப்பாங்கன்னு சொல்லும்பொழுது ரம்யா அண்ட் வியன்னா வெளில போயிட்டாங்க. ஆதிரை, திவ்யா, வினோத் உள்ளே இருக்காங்க. இவங்க 3 பேர் புலம்பினே இருக்காங்க. கரெக்டு தானே? வினோத்தை விட அங்கே யாருமே ஜெயிலுக்குள்ளே இருக்கும் எவனும் பெரிய அளவுலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. வினோத் மாரி அங்கங்கே கவுண்ட்ரு அந்த இடத்துக்கான வேலை. ஏன்னா அவர் ஒரு நாள் தூங்கினார்னா ஒரு நாள் ஃபுல்லாக மூழ்கிக்கிட்டு அவங்கள ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே வச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ வினோத் டசன்ட் டிசர்வ் டு பி இந்த ஜெயில். ஆதிரை அண்ட் திவ்யா அவங்களுக்கு அந்த கேரக்டர் என்னன்னு தெரில, அவங்க பண்ணலை. அதனால் இட்ஸ் ஓகே ஃபார் தெம் டு பி இந்த ஜெயில். ஆனால் ரம்யா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. கேரக்டரில் ஒரு மண்ணுமே பண்ணல. அவங்க என்ன, நான் எப்போயுமே மயக்கம் போட்டு விழுவேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை மட்டும் தான் தூக்கிட்டு போனாங்க, தவிர்த்து வேறு எதுவும் பண்ணல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரோமா டாஸ்க் முடியுது. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வெளில வருது. இவங்களுக்கு எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் கொடுக்கல. எல்லோரும் வெளில இருந்து பார்க்குறாங்க, ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அண்டு இதுதான் நடந்திருக்கு. என்னோடய அனாலிசிஸ் ஆஃப் டுடே என்னென்னா, கிரேட் ஷோ. எனக்கு இருக்கிறதுல இத்தனை எபிசோடில் இந்த எபிசோட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா புது கான்ஃப்ளிக்ட்ஸ் நிறைய உருவாகுது. வினோத் அண்ட் அரோரா ஒரு கான்ஃப்ளிக்ட் வராது, வினோத் அண்ட் ஆதிரை ஒரு கான்ஃப்ளிக்ட் எடுத்து வைங்க. பார்வதி அரோரா கான்ஃப்ளிக்ட் பீக்கில் போய்கிட்டு இருக்குது. இது இன்னும் ஒரு 1.5 வாரத்துக்கு பீக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். பீக் அடிக்கும் அரோரா வர்சஸ் பார்வதி. அது கமருதீன் அண்ட் அரோரா இவங்களது இவங்க இருக்கிற வரைக்கும் அந்த இது போயின்னே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனி வர்சஸ் ஆதிரை கெயின் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு வந்து ஒரு மாதிரி அண்டர் கரண்ட்டில் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரும்போது கனி வர்சஸ் ஆதிரை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வேறு மாதிரி போகும். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனி பார்வதி அது வந்து எவர் கிரீன் அண்டு அந்த ஒரு சட்டிலான ஒரு லெவல்லே மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கும். சாண்ட்ரா கனி ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. சாண்ட்ரா கனி இது மட்டும் ஒரு மாதிரி மெச்சூர் ஆகி ஒரு இடத்துல பீக் ஆச்சுன்னா இந்த ஷோவோட பீக் அதுதான். சாண்ட்ரா வெர்சஸ் கனி இருக்கும், ஷோவோட பீக் அதுவாக தான் இருக்கும். சாண்ட்ரா வெர்சஸ் விக்ரம் வெர்சஸ் வியன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் வியன்னா அதுதாங்க, வியன்னா இந்த க்யூட்னஸை தூக்கி போட்டாங்க. எஃப்ஜே கூட இல்லை,
வியன்னாவோட ப்ரெசன்ஸ் வந்து ஃபெல்ட்டு, நிறைய இடத்துல கீ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க, சூப்பராக கேம் ஆடுறாங்க. வியன்னா இந்த க்யூட்னஸை மட்டும் தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இதேமாரி பாயிண்ட்டாக பேச அப்படின்ட்டு போனாங்கன்னா செம்மையாக இருக்கும். திவ்யா தூக்கி வெளில போட்டுருங்க. திவ்யா எதுக்குமே உதவலை இந்த ஷோக்கு. ஷீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் தி ஷோ. தூக்கி போட்டுருங்க. அமித்தும் அப்படி தான். ஹீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் தி ஷோ. கான்ஃப்ளிக்ட் இல்லை, ஒரு கான்ஃப்ரன்டேஷன் இல்லை. அதேமாரி வந்து ஒருத்தவங்களோட வழியை புரிஞ்சதில்லை. இந்த வாட்டியும் ஏதோ ஒன்று அதேமாரி சொன்னாருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி நீ ஷூ போட்டுக்கொண்டாரு. அப்புறம் பீரியட்ஸ்ன்றது மந்த்லி ஒன்ஸுக்கு வரது தானே. அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இன்சொலண்ட்டாக வந்து வேறு ஏதோ இன்னொரு கமெண்ட் அதேமாதிரி எல்லாருக்கும் நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி ஏதோ இன்னொரு கமெண்ட் விட்டார். எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அமித்துக்கு வந்து இன்னொருத்தவங்களோட பெயினையும் இன்னொருத்தவங்களோட ஒரு வாட் தே ஆர் கோயிங் த்ரூவையும் ரொம்ப ஈஸியாக ஜென்ரலைஸ் பண்ணி அதை வந்து ஜெனரிக் ஆக்கிறதும் அதை வந்து ட்ரிவியலைஸ் பண்ணுறதும் அது வந்து ரொம்ப பெரிய ஹேபிட்டாக இருக்குது. அப்படி எல்லா விஷயத்தையும் ட்ரிவியலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் யூ கான்ட் ஹாவ் எனி ஸ்பேஸ் இன் திஸ் ஷோ. நீங்கள் சொல்கிறீங்களா நான் என்ன ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் ட்ரிவியலைஸ் பண்ணி சின்னதாக ஆக்கிக்கிட்டே போனீங்கன்னா, ட்ரிவியலைஸ்னால் சின்னதாக்குறது, அப்படி சின்னதாக்கிட்டே போனீங்கன்னா யூ won't occupy any space in this show. It is very obviously because it is the reaction for how you react to the situation. அதுதானே. அப்போது அமித்துக்கு இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. பிரஜன் ஸ்லோவாக ஒரு கிராஃப் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் நெசசரி ஈவில் ஃபார் திஸ் ஷோ, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. பார்வதி சேம் நெசசரி ஈவில் ஃபார் திஸ் ஷோ. சாண்ட்ராவோட கேம் இப்போதைக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஜே ஃபேமிலி வரைக்கும் வருவாருன்னு தெரில. ஒரு மாதிரி ஸ்கோப் குறைஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் பார்வதி அட்டாக் பண்ணி தான் அவர் இன்னும் பெரிய ஆளாக வருவார்னு எனக்கு தோணுது. அண்ட் வினோத்தோட கேம் பிளே உடையுது. இதுக்கப்புறம் வினோத் நிறைய மிஸ்டேக் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் இதுதான் என்னோட ஒப்பீனியன் ஆஃப் தி ஷோ. அண்ட் உங்களுக்கு எதனாச்சும் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி பல வீடியோக்கள் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ போடுறது உங்கள் நான் அருண்குமார். பாய்.